தாவேகா கூட்டணிக்கு நீங்க வரும்போதே ஆரம்பத்துல இருந்து ஸ்டாலின் கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை கேட்டுதான் நாங்க முடிவெடுப்போம், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. காலையில ஸ்டாலின் இடத்துல பேசினாரு. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு நன்றி, வாழ்த்து, எடுத்துக்கிற முடிவை வாழ்த்துன்னு சொல்லியிருக்கான். காலையில ஸ்டாலின் சொல்லிட்டாரு. இல்ல அது நாங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கோம். அமைச்சர் இடம்பெறுவதற்கு தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். இப்ப இடம்பெறோம். இப்ப நீங்க தாவேகா கூட்டணியில முழுமையா ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றீங்க அமைச்சரவையில. இன்னமும் திமுக கூட்டணியில தொடர்றீங்களா இல்ல தாவேகா கூட்டணியில தான் முழுமையா? இல்ல அந்த கூட்டணி பத்தி இப்ப நாங்க பேசல. இப்போ இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள ஆட்சியில் பங்கேற்பது இந்திய முஸ்லீம் எடுத்திருக்கிற முடிவு. இது தேர்தல் காலத்துடைய முடிவு அல்ல, ஆட்சி அதிகாரத்திலே பங்கேற்பதற்கான முடிவு. இந்த முடிவை நாங்கள் சாதகமாக எடுத்து அகில இந்திய தலைவர் எங்களுக்கு அறிவுறுத்தலின்படி இது எடுத்திருக்கிறோம். இது நல்ல ஆட்சி தொடர்வதற்கு எல்லா வகையான ஒத்துழைப்பையும் நாங்கள் தருவோம். ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியை நாங்க தொடர போறோம். தொடரட்டும். அவங்க தொடரும் போது பல போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுப்பாங்க. நிச்சயமாக ஆட்சியில இருந்துகிட்டே அவங்க கூட அந்த போராட்டங்கள் எல்லாம் இல்ல ஆட்சியில இருக்கிறவங்க எப்படி போராட்டத்தை கலப்பாங்க? ஆட்சியை டிஃபெண்ட் பண்றது தானே ஆட்சியில் உள்ளவங்களுடைய கடமை.